ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், அதில் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த திருவிருந்தி நாளும் இந்த ஓய்வு நாளும் இது சுத்திகரிப்பின் நாளுமாய் இருக்கிறதினால், இந்த நாளிலே நம் ஆண்டவருடைய துணையோடு கூட அவருடைய காயங்களையும் தழும்புகளும் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக நம்முடைய ஆண்டவர் இந்த காயத்தையும் தழும்புகளையும் ஏற்றார் என்பதாகவும், ஏன் நம்முடைய வாழ்க்கையில காயங்கள் நமக்கு உண்டாகிறது என்பதை குறித்து இன்றைக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து ஆண்டவருடைய துணையோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் தான் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தாராம்? நம்ம ஆண்டவர் பாவம் செய்யாத சுத்த, பாவத்தை பாராத சுத்த கண்ணன். பாவம் அவரிடத்தில் என்ன செய்கிறதில்லை? வாசம் செய்கிறதில்லை. அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நம்முடைய ஆண்டவர் காயப்பட்டார். நீங்க அப்ப ஒண்ணு இப்படியே நீங்க புரிஞ்சுக்கிறணும். நமக்கு மீறுதல்கள் பெருகினால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக உயிர்த்தெழுந்து பரமேறி பரிசுத்த ஆவியானவரை கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு பின்பாகவும் நம்முடைய வாழ்க்கையில காயங்களும் தழும்புகளும் உண்டாகுமே ஆனால் அது நம்முடைய மீறுதலே என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன செய்தாராம்? நொறுக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் நாம் நொறுக்கப்படுகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய சமாதானம் நொறுக்கப்படுகிறது, நம்முடைய குடும்பங்கள் நொறுக்கப்படுகிறது, சரீரம் நொறுக்கப்படுகிறது. ஏதோ ஒரு விதத்தில் நானும் நீங்களும் நொறுக்கப்படுகிறோம். அப்படி நொறுக்கப்படும் போது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய அக்கிரமம் அல்ல, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமே இப்ப நாம என்ன செய்கிறோம்? நொறுக்கப்படுகிறோம். ஆமென். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இயேசு ஒரு நாள் நமக்காக 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனம் நிறைவேறி முடிந்தாயிற்று. ஆமென். ஆமென். முடிஞ்சிருச்சு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வேதத்திலே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. காயம் வந்துருச்சுனாலே ஒரு தழும்பு கண்டிப்பா என்ன செய்யும்? நம்ம சரீரத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம விளையாடுவோம், மரம் ஏறுவோம், மரக்குரங்குன்னு ஒன்று, ஒரு சின்ன பிள்ளைங்கள ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அப்படிலாம் விளையாடும் போது மரத்தில் ஏறி அப்படியே அந்த கம்பை கீழே வச்சுட்டு அந்த எதிரி நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னே மரத்திலிருந்து குதிச்சு அந்த குச்சை என்ன செய்யணும்? நாங்கள் அப்படி விளையாடுவோம் சின்ன பிள்ளைல. அந்த விளையாட்டுக்கு பேர் மரக்குரங்குன்னு பேரு. அப்படி இறங்கும் போது நம்ம கட்டியிருக்கிற ஸ்கர்ட்டு அந்த கிளையில பிடிச்சி இழுத்து தொட்டையில் அது என்ன செஞ்சிடும்? இழுத்துரும். அப்படிலாம் நிறைய தழும்புகள், கால்களில் கைகளில் நிறைய தழும்பு இருக்கும். அந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு காயம் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். ஒரு பொல்லாதவனையே அழுக்கற துடைப்பதற்கு
காயமும் தழும்புகளும் வேண்டுமானால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தினுடைய பாவங்கள் அக்கிரமங்களிலிருந்து நீங்களாகி தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க நமக்கும் நம்முடைய ஆண்டவர் காயங்களாலும் தழும்புகளாலும் பொல்லாத நம்முடைய சுபாவங்களை துடைப்பதற்காகவே பல நேரங்களிலே காயமான பாதைகளுக்குள்ளே நம்மை நடத்துகிறார். நம்மை தழும்புகள் நிறைந்த ஒரு பாதைக்குள்ளே நடத்துகிறார். ஏன் இந்த காயம், ஏன் இந்த தழும்பு அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பதில் தெரியும். ஏன் இந்த காயம் நம்முடைய வாழ்க்கையில உண்டானது என்றும், ஏன் இந்த தழும்பு நமக்கு உண்டானது என்று நமக்கு தெரியும். ஆனால் நாம் அதை ஒத்துக்கொள்வோமே ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனுக்கு தேவனிடத்தில் இரக்கம் நிரந்தரமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காயங்கள், இந்த தழும்புகள் இயேசு நமக்காக பட்டதினால் நிறைய ஆசீர்வாதத்தை அது நமக்கு கொண்டு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. காயத்தினாலும் தழும்புகளினாலும் இன்றைக்கு நானும் நீங்களும் சுகமாய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற நம்மள ஒருத்தர் கூட சொல்ல முடியாது காயம் இல்லாமல் இந்த கர்த்தருடைய ஆலயத்திற்குள் நான் வந்தேன் என்று நீங்கள் யாதொருவர் சொல்வீர்களே ஆனால் நீங்கள் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிற பிசாசின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் தழும்பு இல்லாமல் நான் இந்த ஆலயத்திற்குள் வந்தேன், செல்வ செழிப்போடு இருக்கும்போது வந்தேன், சுகமாயிருக்கும் போது வந்தேன். அப்படியே ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்படி செழித்திருந்த காலத்தில் இந்த ஆலயத்திற்குள் வந்தேன் என்று நாம் யாரொருவரும் சொல்ல முடியாது. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் காயங்கள் இருந்த போது, தழும்புகள் இருந்த போது அவர் நம்மை சுகமாக்குவார் என்று சொல்லித்தான் இந்த ஆலயத்துக்குள்ளே நாம் கடந்து வந்தோம். காரணம், அவருடைய காயங்களும் தழும்புகளும் நம்மை குணமாக்கும்படி இன்றைக்கும் அது பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவராகவே அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏமா இவ்வளவு காயம்? இந்த ஆண்டவருடைய காயங்களும் தழும்புகளும் எனக்கு சுகத்தை கொண்டு வருமானால், எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமானால், எனக்கு நிம்மதியை கொண்டு வருமானால், ஏன் அது எனக்கு இத்தனை வருடங்கள் நான் இந்த கர்த்தரை சேவிக்கிறேன்? 2 நாள் நான் சந்தோஷமா என் வாழ்க்கையில இருக்க முடியல, ஒரு வாரம் என்னால் சந்தோஷமா இருக்க முடியல, ஒரு நாள் இந்த சுகத்தை நான் அனுபவிக்க முடியல, ஒரு வாரம் என்னால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட முடியல, ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிறேன். ஏன் இந்த காயத்தினுடைய மகிமை பல நேரம் பார்த்த நான் இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்புக்குள்ளே இருக்கிறேன் என்று என்னை கேட்பீர்களே ஆனால் கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு பதிலை இன்றைக்கு தர வந்திருக்கிறார் ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நினைத்து பாருங்கள், வேதத்திலே லாமேக் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். இந்த லாமேக் காயினுடைய வம்சாவளியில் வந்தவன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்களேன், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நான் இதெல்லாம் நானே சொல்லிடுறேன், நம்ம இருக்கிற சாப்டருக்குள்ள போகும்போது நீங்க வாசிங்க, அப்ப கொஞ்சம் நமக்கு நேரம் கிடைக்கும். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அங்கு லாமேக் தன்னுடைய மனைவியாகிய ஆதாளையும் சில்லாளையும் பார்த்து இப்படி சொல்லுகிறார், லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை கொடுமை பார்த்தீங்களா? இந்த மனிதன் சொல்லுகிறார், தன்னுடைய மனைவிகளை இப்போ ஒருவேளை சாக போறாருன்னு நினைக்கிறேன். சாக போற நேரத்தில் யாக்கோபு பிள்ளைகளை கூட்டு வச்சு ஆசீர்வதித்ததை போல தன்னுடைய மனைவி 2 பேரையும் கூப்பிடுறாங்க. இவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியல. நான் இதை தியானிக்கும் போது நினைச்சேன், எந்த மனுஷனை இவன் கொன்னான்னு தெரியலையே. காயின் கூட ஆபேலை கொன்றான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. காயின் ஆபேலை கொன்ற போது ஆபேலுடைய இரத்தம் பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்ததாம்? கூப்பிட்டது. ஆமென், ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், இவன் கொன்ன வாலிபன் அப்ராணி சப்ராணியா இருந்திருப்பான் போல.
ரத்தம் கூட சத்தம் கொடுக்கல ஆண்டவரிடத்துல. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். நான் இப்படி நினைச்சேன், இந்த வேதத்தை நான் இதை வாசித்த போது நினைச்சேன், பாவம் இவன் யாரை கொன்னான்னு தெரில. ஒருவேளை இவன் 2 மனைவி வச்சிருந்தனால யாதோ ஒருவருக்கு மனைவியா இருந்தவனை இவன் கொண்டு போட்டானோ? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு வாலிபனை நான் என்ன செய்தேன்? கொலை செய்தேன். கொலை செஞ்சா யாருக்கு தழும்பு உண்டாகும், யாருக்கு காயம் உண்டாகும்? கொலை இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க. டீச்சர் வந்து நல்ல கம்பை வச்சு, இப்பெல்லாம் அடிக்க முடியாது, அடித்தா டீச்சர் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அது வேற, முன்ன நடந்ததை சொல்கிறேன். டீச்சர் நல்ல பலமாக அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சருக்கு காயம் வராது. யாருக்கு காயம் இருக்கும்? மாணவனுக்கு தான் காயம் இருக்கும், மாணவிக்கு தான் காயம் இருக்கும். ஆனால் இந்த ஆள் சொல்லுது, லாமேக்கின் மனைவிகளே, நீங்கள் ஒன்றை கேளுங்க, எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை நான் என்ன செஞ்சேன்? கொன்றேன். எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை என்ன செய்தேன்? கொலை செய்தேன். இந்த லாமேக்கினுடைய வாழ்க்கை காயங்களும் தழும்புகளும் நிறைந்ததாய் இருந்தாலும் இவன் சந்ததிகளை ஒருவரை கூட இது ரட்சிக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனிதன் சொல்லுகிறான், காயினுக்காக 7 பழி சுமருமே, ஆனால் இந்த லாமேக்குக்காக 77 பழிகள் சுமரும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த மனுஷனுக்கு உண்டான காயத்தினாலையும் தழும்புகளினாலையும் நோ யூஸ், எந்த பலனும் என்ன இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவர் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம், மீறுதல்களின் நிமித்தம் அவர் என்ன செய்தாராம்? காயப்பட்டாராம். அவர் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டாராம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அவர் அடைந்தாராம். அவருடைய தழும்புகளாலே நம்முடைய தேவன் நம்மை சுகமாக்கினாராம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி சுகமாக்கப்பட்ட திருச்சபையே, இப்படி கர்த்தருடைய காயங்களாலும் தழும்புகளாலும் சுகமான கர்த்தருடைய மந்தையே, இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில காயங்கள் தழும்புகள் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு இருப்பதற்கு காரணங்கள் என்ன என்பதை குறித்து இந்த திருவிருந்தின் பகுதியிலே தியானித்து நம்மை சுத்திகரித்து நம்மை சரி செய்து இந்த தேவனுடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பாத்திரம் உள்ளவர்களாய் நாம் மாற போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயப்பட்ட மனிதர்கள் ஏராளம் ஏராளம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மேலோட்டமாய் பார்த்தோம் அப்படின்னா வேதத்தில் யோபுவை மாதிரி காயப்பட்ட மனிதர் யாருமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. யோபுவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது, 1:1 நம்ம வாசிப்போமே ஆனால், அவன் யோபு என்ற ஊத் தேசத்திலே யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சன்மார்க்கனும் உத்தமனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தானா. இந்த மனுஷனையே ஆண்டவர் சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்து வெள்ளுன்னு வெளுத்து வாங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால தேவன் ஒரு மனிதனை ஏன் அடிக்கிறார், எதற்கு அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பகுத்தறிய முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த காயமும் தழும்புகளும் நம்முடைய வாழ்க்கையில உண்டானது என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதிக்கிறதினால் நானும் நீங்களும் உணர்வடைய முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களே ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் காயம் வருதுன்னு பார்க்க போகிறோம். காயத்தில் 3 பகுதியாக இன்றைக்கு நாம் பிரித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்படி ஆவியானவர், நான் இந்த நாள் செய்திக்காக நான் ஆயத்தப்பட்ட போது எனக்கு செய்தியே கிடைக்கல. என் மன அழுத்தம் ஒரு பக்கம், போராட்டம் ஒரு பக்கம், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படியே போய்கிட்டே இருந்தனால தேவனுடைய சமூகத்தில் என்னால் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாக தியானிக்கணும்னு என்னால் முடியல. ஆனால் என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார் என்பதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. காயங்கள் மகா கொடூரமானது. ஆமென், ஹல்லேலூயா. காயம். ஆமென், ஹல்லேலூயா. என்னது? காயம். காயப்பட்ட ஒரு திருச்சபையை குறித்து தான் 3மே இன்னைக்கு தியானிக்க போகிறது. திருச்சபை தான்.
திருச்சபையை குறித்து இன்றைக்கு நாம் தியானித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, திருச்சபைக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறதினாலே தாழ்ச்சியை காணக்கூடாத திருச்சபை, துக்கத்தை காணக்கூடாத திருச்சபை, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாத திருச்சபை இன்றைக்கு நடுங்கி கலங்கி திகைத்திருக்கிறதற்கு அநேக வேதனை உண்டாக்குகிற வழிகள் நம்மிடத்தில் இருக்கிறதினால் இன்றைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க நம்முடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வேகமாய் வாசிக்க கேட்கலாம். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். போதும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் ஆண்டவருக்கும் திருச்சபைக்கும் அடையாளமாய் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். ஆமென். ஹல்லேலூயா. நகரத்தில் திரிகிற காவலாளர், போலீஸ்காரங்க சூலமுத்தியை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏமா இந்த சூலமுத்தி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல சொந்த தோட்டத்தையே காக்கிறதற்கு வக்கத்து போய் அந்நிய தோட்டங்கள், அதாவது சொந்த சகோதரர்களால் அடிமைப்படுத்தப்பட்டவளை போல இரவும் பகலும் ஒரு குச்சிலே உட்கார்ந்திருந்து தோட்டத்தை காத்ததினாலே கருகருத்து போயிருந்த ஒருத்தி. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லாத காலத்தில், இயேசுவை அறியாத காலத்தில் நம்முடைய வாழ்க்கையும் சூலமுத்தியினுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த அம்மா சொல்லுச்சு, நான் கருப்பாயிருக்கிறேன், ஆனால் தேவனிடத்தில் வந்தபோது என்னை இழுத்து கொள்ளும் என் நேசரே, உமக்கு பின்பாக நான் ஓடி வருவேன் என்று இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அவள் ஓடி வந்த போது அவள் சொன்னால், நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். எப்படி தெரியுமா? பாவத்தினாலே நான் அழுக்கடைந்து இருந்தாலும் என் இரட்சகராகிய இயேசுவை நான் அறிந்து கொண்ட பின்பாக அந்த பாவம் என்னில் நிவர்த்தியானதினால் நான் இப்பொழுது அழகாயிருக்கிறேன் என்றாள். தேவன் சூலமுத்திக்கு ஒரு உயர்வை கொடுத்தார். இவளுக்கு நல்ல உயர்வை கொடுத்ததற்கு பின்பாக இந்த அம்மா, கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இவங்க நகரத்தில் போய் என்ன பண்றாங்களாம், காவலர்கள் இவங்களை கண்டுட்டாங்க, அடிச்சு நல்லா நொறுக்கிட்டாங்க. நொறுக்கினதுக்கு பின்னாடி அலங்கத்தின் காவலர்கள் என் மேல் இருந்த போர்வையும் என்ன செஞ்சிட்டாங்களாம், எடுத்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் இது ஒரு குளிர்காலம் தான். நேசரிவளை தேடி வந்த காலம் ஒரு குளிர்காலம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஏன் இந்த சூலமுத்தி காயப்பட்டாள் என்றால், நிறைவாயிருக்கும் போது, திருப்தியாயிருக்கும் போது தேவ சத்தத்தை அசட்டை பண்ணினால் காயம் உண்டாகும். நாம் திருப்தியாயிருக்கும் போது, நன்றாய் கவனியுங்கள், நாம் நிறைவாயிருக்கும் போது, தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் போது, தேவ சத்தத்திற்கு நாம் எப்பொழுது செவி கொடாமல் போகிறோமோ அப்பொழுது நாம் காயப்படுகிறோம். நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் இதை சொல்லி காண்பிக்க ஆவியானவருடைய துணையோடு கூட விரும்புகிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே 5ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை ஒருவர் வேகமாய் வாசிக்கலாம். என் சகோதரியே, என் மனவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். ஆமென். போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். நிறைவாய் இருக்கும்போது, ஒரு காலத்துல திராட்சை தோட்டத்துல நரி ராத்திரி வருமா பகல்ல வருமானு தெரியாம கிடந்த சூலமுத்திக்கு இப்பொழுது ஆண்டவர் ராஜ வம்சத்துல ஒரு இடம் கொடுத்ததை போல
உத்தமி என்று அழைக்கத்தக்கதா. சாலமோன் ராஜாவுக்கு எத்தனையோ மனைவிகள் இருந்தார்கள், எத்தனையோ மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். ஆனா யாருக்கும் நம்முடைய ஆண்டவர் அந்த பேரை சாலமோனை கொண்டு சூட்டாமல் இந்த சூலமுத்திக்கு மாத்திரம் என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. இன்னும் நீங்க கொஞ்சம் அடுத்த வசனங்களுக்குள்ளே கடந்து போவீர்களே ஆனால், என் பிரியமே, என் உத்தமியே, நீ என் புறாக்களில் உத்தமி, நீ ஒருத்தி என்று அங்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம கடந்த அம்மாவை இவ்வளவு தூர கர்த்தர் மேன்மையா வச்ச உடனே இப்ப பாருங்களேன், திராட்சை தோட்டத்துல திராட்சை பழம் அப்படியே பழுத்து பழுத்து தொங்கிருச்சு. வெள்ளை போலமும் அதெல்லாம் வாசனை திரவியங்கள். இவங்க இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, நல்ல திராட்சை ரசம் எல்லாம் குடிச்சிட்டு தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். அப்படின்னா தேன் கூட்டை சாப்பிட்டாலே சத்து போல, அந்த சத்தோட சத்து சேர்த்து தேனை என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த அம்மா, குடிச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடு குடித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. பழமும் பாலும் சேர்ந்து குடித்தால் கொழுப்பு என்ன செஞ்சிரும், நம்முடைய பாடி ஸ்ட்ரக்சர் படி பாலும் பழமும் சேர்ந்து சாப்பிட்டா என்ன வந்துடும்? பரவாயில்லையக்கா, நல்ல மருத்துவ குறிப்புலாம் சொல்கிறக்கா, அப்படி சொல்கிறீங்களோ? அது இயற்கை, நம்ம ஆண்டவருடைய படைப்பில் பாலையும் பழத்தையும் சேர்ந்து சேர்ந்து சாப்பிட்டோம்னா நல்ல கொழுப்பாகி என்ன செஞ்சிடும், நல்ல கொழுப்பா நல்ல திமுன்னு இருக்கலாம். சூலமுத்தி நல்ல பாலோட சேர்த்து திராட்சை ரசத்தை என்ன செஞ்சாங்களாம், குடிச்சாங்களாம். நல்ல திருப்தியா இருக்கிறாங்க. சிநேகித இவங்க மட்டும் குடிச்சது இல்லாம ஒருவேளை விருந்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க தெரியுமா சூலமுத்திக்கு காயம் உண்டானது? இவள் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒண்ணுமே இல்லாம இருந்த சூலமுத்தியை கொண்டு வந்து ஆண்டவர் சிங்காசனத்திலே சாலமோனுக்கு பிரியமான ஒரு உத்தமியாய் வைத்த போது ஆசீர்வாதம், ஐஸ்வர்யங்கள், திரவிய சம்பத்துக்கள் எல்லாம் பெருகின போது சூலமுத்திக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது வசனம் சொல்லுது, நான் நித்திரை பண்ணி நல்லா குடிச்சாச்சு, இப்ப மயக்கம் வந்துருச்சு, நல்ல தூக்கம் வருது, ஆனா அவங்க இருதயம் எப்படி இருக்குதான், விழித்து இருக்குதான். இப்பதான் அந்த அம்மா கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே. என்ன ஆண்டவருடைய சத்தம் என்று பாருங்கள். ஏ பிரியா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடல, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலை மயிர் இரவின் தூறலினாலும், இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைகிறது என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏம்மா சூலமுத்தி, ஒரு நாள் திராட்சை தோட்டத்துக்குள்ள அண்ணன் தம்பி உன்னை கொண்டு வச்ச போது, உனக்கு பனி பெய்யும் போதும் இரவுல இஸ்ரவேலின் பனி கொடூரமாய் இருக்கும் போதும் அதன் தூறலினுடைய வேதனை உனக்கு தெரியுமா, தெரியாதா? நீ அனுபவித்தவள் தானே. இப்ப சுகவாழ்வு வந்த போது நேசரே சொல்லுகிறார், இதோ என் தலை பனியினாலும் என் தலை மயிர் இரவின் பெய்யும் தூறலினாலும் என்ன செய்கிறது, நனைகிறது. கதவை தரன்னு சொன்னா சூலமுத்தி சொல்லுகிறா, ஐயோ என் நேசரே, இப்பதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன், இரவு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு குளிச்சு என் பாதங்கள் எல்லாம் சுத்தமாக்கிட்டு எல்லாம் கழுவி கையிலெல்லாம் வெள்ளை போலம் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் படுத்திருக்கிறேன். நான் இப்ப எழும்பி கதவை என்ன செய்யக்கூடாது, திறக்க கூடாது. எப்படி நான் என் கால்களை அழுக்காக்குவேன்? ஏமா ஒரு நாள் நீ அழுக்கா கிடந்தியே, கண்ணங்கரேரன் இருந்தியே, பாவத்தினுடைய பிடியில சிக்கி இருந்தியே, அப்ப நம்முடைய நேச தேடி வந்து நம்மை கழுவி சுத்திகரித்து என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று அழைத்து நமக்குன்னு ஒரு சௌந்தரியத்தை கொடுத்தாரே, அந்த தேவனுடைய சத்தத்தை என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை அசட்டை பண்ணுதோ,
நேசர் தன்னை விட்டு கடந்து போன உடனே இவள் நேசரை தேடுகிறாள். காவற்காரர்கள் இவளை அடித்து காயப்படுத்துகிறார்கள். நான் உங்களுக்கு ஒன்று தயவாய் சொல்லட்டும். என்றைக்கு வாழ்ந்திருக்கிற காலத்தில், தாழ்ந்திருக்கிற காலத்தில் இல்ல, வாழ்ந்திருக்கிற காலத்தில் பசி இல்லாம சாப்பிடுறேன், வியாதி இல்லாம இருக்கிறேன், இப்ப நிறைவாயிருக்கிறேன், இந்த காலத்துல தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நம்முடைய செவிகள் தீவிரம் கொண்டிருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு கட்டளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதுல 10 to 20 வரைக்கும் ஒரு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த 9வது வசனம் போடுங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கதும், அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும், ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம், உனக்கு ஒன்றும் குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கும் செம்பு வெட்டி எடுக்கப்பட்ட மலைகளும் உள்ள தேசம். இப்ப ஆண்டவர் இந்த நம்ம கொண்டு வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு சபைக்குள்ளே, அவருக்குள்ளே, கண்மலையாகிய இயேசுவுக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யணுமா? 10வது வசனம் சொல்லுது, நம்ம புசித்து திருப்தி அடைந்திருக்கையில உன் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். சிலருக்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல இப்படி ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு இவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் கிருபையாய் அவர்களுக்கு அப்படி ஒரு வழியையும் வாசலையும் திறந்த உடனே வாயில வார்த்தைய பார்த்தீங்கன்னா ஆண்டவராமாக்கும், ஊழியக்காரியாமாக்கும், இவங்க இப்படி சொல்லணுமாக்கும். இந்த மந்தைக்குள்ளே, இந்த திருச்சபைக்குள்ளே கண்காணியும் மேய்ப்பனுமாய் வைத்திருக்கிற உன் போதகனுடைய சத்தம், உனக்காக ஜெபிக்கிற உன்னுடைய ஊழியக்காரி அல்லது இந்த திருச்சபையில உத்தரவாதம் பண்ணுகிற ஒருவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடாமல் போவாயே. ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் நம்மை மறந்து போவாராம். வேதம் சொல்லுது. ஏன் சூலமுத்தி காயப்பட்டால்? புசித்திருந்த காலத்தில், திருப்தியாயிருந்த காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு பதிலா நான் என் காலு அழுக்காயிருமாக்கும், நான் முகத்தை கழுவிட்டனாக்கும், நான் என்ன பூசிட்டனாக்கும், நான் தான் அவ்வளவு கொடுத்தனே, நான் தான் இவ்வளவு செஞ்சனே. இவங்க அப்படி சொன்னாங்களே. என்ன எப்படி சொன்னாங்க? நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்டியா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாயா? சபையே, இந்த சூலமுத்தி வாழ்ந்திருந்த போது இருந்த தாழ்மை இல்லை, இப்ப சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டா. சூலமுத்து, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்க போய் பாருங்க, சாலமோன் அவருடைய அம்மா அவங்கள சூட்டி இருக்கிற அந்த கிரீடத்தோடு கூட நீங்க என்ன செய்வீங்களாம்? அவங்கள காண்பீங்களா? யார? இந்த சாலமோனுக்கு அப்படி ஒரு திருமணத்தை நடத்தி வச்சிருக்காங்க இந்த சூலமுத்தியோட. அவ்வளவு மகிமையா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடந்த நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏன் பலனாக்கும். நீங்க அப்படியே தொடர்ந்து இந்த பகுதியை நீங்கள் வாசித்து வருவீர்களே. ஆனால் ஏன் ஆண்டவர் அப்படி அடுத்தடுத்த வசனத்தை போடுங்கப்பா. அடுத்த வசனம் நல்லா கவனிங்களேன். அடுத்த வசனம் போடுங்களேன். எங்க வீடுகளை கட்டி திருப்தியாகி எல்லாம் உங்களுக்கு உண்டாகி வர்த்திக்கும் போது, அடுத்த வசனம் நல்லா கவனிங்க. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும், நல்லா கவனிங்க, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரமாகிய உன்னை வனாந்தர வழியாய் அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும்,
உன் பிதாக்கள் அறியாத மன்னாவால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு கொடுத்த ஆண்டவரை எந்திரிச்சு போய் கதவை தரனா கஷ்டம். எம்மா இப்படி பேசாத அப்படின்னு சொன்னா கஷ்டம். இதை செய்ய இதை செய்யாதன்னு சொன்னா கஷ்டம். இன்னொன்று தெரியுமா, நீங்க எதுக்கு எங்கள்கிட்ட கேட்குறீங்க? நீங்க ஏன் எங்கள்கிட்ட கேட்குறீங்க ஏதாவது ஆலோசனை? நீங்க ஆலோசனை கேட்டால் நாங்கள் ஆலோசனை சொல்லதானே எங்கள் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறாரு. ஏன் எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க? நீங்கள் ஏதாவது கேட்டீங்கன்னா தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க, ரைட்னா ரைட்டுன்னு சொல்லுவாங்க. உனக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவன் உன்னை நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்தரிக்கணும். உன்னை நினைக்கும் போது அவன் துக்கம் கொள்வானே, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டாய். ஏம்மா காயப்பட்ட? ஏன் சூலமுத்தி நீ காயப்பட்ட? திருச்சபையாகிய சூலமுத்தியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காயங்கள் எதற்கு? ஏன் தழும்புகள் உண்டாகிறதற்கு காரணம் என்ன? நாங்க எங்க வழியில போவோம், நீங்க உங்க வழியில போங்க. நம்ம எங்கனையா ஒரு இடத்துல சந்தித்தால் பார்ப்போம். இல்லைங்க, அங்கே காவலர்கள் உங்களை அடித்து காயப்படுத்த கர்த்தர் ஒப்பு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் உன்னுடைய ஊழியக்காரன், உன்னுடைய திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு வரைக்கும் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த முந்தின வசனம் இல்லை, அதுக்கு அடுத்த வசனம் அடுத்தது, என் பலன் என்று நீ சொல்லாமல் 16 நினைக்கிறேன், அது வாசிங்கம்மா. 17 என் சாமர்த்தியமும் என் சாமர்த்தியம் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது நீ என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. உங்க யாருடைய உயர்வும் உங்க யாருடைய ஐஸ்வர்யமும் இந்த நிற்கிற பலிபீடத்தில் தேவன் கொடுத்த பாக்கியமும் நம்முடைய பலத்தினால் உண்டானது அல்ல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை போடுங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க பலன் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்ததுமா. கத்திப்பட்ட சரீரங்களே, இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பலனை யார் கொடுத்தது? வாழ்நாளெல்லாம் உழைக்கவே முடியாத அளவுக்கு சரீரம் பலவீனப்பட்ட போது தேவன் கிருபையாய் மறுபடியும் நம்மை தூக்கி எடுத்து பலனை கொடுத்தாரே, பலத்தோடு கூட சம்பாதிக்க செய்தாரே, பலத்தோடு கூட நடமாட செய்தாரே. அநேக பலமுள்ளவர்களை பார்க்கிலும் பலவீனனான உன்னையும் என்னையும் கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க செய்தாரே. அது யாருடைய பலன் என்று நினைத்தாய்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை நான் தான் உனக்கு கொடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்கு பலனை நான் தான் கொடுத்தேன். நாங்க அப்படி சுட்டு சுட்டு சாப்பிடுவோம்ல, இடிச்சு இடிச்சு சாப்பிடுவோம்ல, அவிச்சு அவிச்சு சாப்பிடுவோம்ல. சாப்பிடுங்க. சாப்பிட பலன் கொடுத்தது யாரு? இடிக்கிறதற்கு பொருள் வாங்க கொடுத்த சம்பாத்தியத்தினுடைய பலன் யாருடையது? சூலமுத்தி, நீ எங்க காயப்பட்டாய்? எங்க காயப்பட்டாய்? ஒரு கடை வச்சிட்டீங்க. இந்த ஆமோஸ் ஒரு கடை வச்சிருக்கான். இவர் கடை வச்சாப்புல, துணிக்கடை வச்சாப்புல இவர் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாரா? இந்த பலனை யார் கொடுக்கணும்? இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்கணும்னா இந்த ஆமோஸ் பையன் தேவனை மறக்காமல் இருக்கணும். ஆமென், ஆமென். இங்க ஆமோஸுக்கு மாத்திரம் இல்ல, நிக்கிற உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்தை நீ என்னைக்கு மறக்கிறாயோ, என்னைக்கு திருப்தியாயிருக்கிற காலத்துல கர்த்தருடைய சத்தத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, என் கையில தேன் இருக்கு, என் கையில வெள்ளை போலம் இருக்கு, என் கையில கந்த வர்க்கங்கள் இருக்கு, என் நேசரே எப்படி கைப்பிடிய திறப்பேன்?
இதையெல்லாம் யார் கொடுத்தது? இதையெல்லாம் யார் கொடுத்தது? ஏன் திருச்சபையை காயப்பட்டாய்? ஏன் நீ காயப்பட்டாய்? அவருடைய தழும்புகளால் குணமாக வேண்டிய நீ, அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு தழும்புகளால் சுகமாக அழைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் காயம் உண்டானதற்கு காரணம் என்ன? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? திருப்தியாயிருந்த நேரத்தில், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணின நேரத்தில், நம்ம திமிரு, நம்மளுடைய கொழுப்பு, என்னோட அகந்த, இவைகள் நமக்கு காயத்தை உண்டு பண்ணும். சூலமித்திக்கு காயத்தை உண்டாக்க காரணம் என்ன தெரியுமா? திருப்தியாயிருந்த காலத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மறந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. திருப்தியா இருக்கிறீங்களா? இப்ப கர்த்தர் கொஞ்சம் திருப்தியா வச்சிட்டாரா? இனித்தான் ரொம்ப ரொம்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், ரொம்ப ரொம்ப கீழ்ப்படியணும், ரொம்ப ரொம்ப தாழ்மையா போகணும், ரொம்ப ரொம்ப ஆண்டவரோட நடக்கணும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும், ஜபத்தின் மேல் ஜபத்தை பெருக்கணும். ஆமென். இது காயம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காயத்தை தியானிக்க போகிறோம். காயமே கஷ்டமா இருக்குல்ல? என்ன காயமே இவ்வளவு கஷ்டமா இருந்தா கர்த்தருடைய வேதம் சொல்லுது கொடிய காயம் இருக்குதான். எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், அல்ல 12, 13 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசிக்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. ஆமென். போதும். 12வது வசனம் போடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தை வாசித்த போது எனக்கு ரொம்ப அழுகையா இருந்தது. ஏன் தெரியுமா? சின்ன சம்பவத்தையே நம்மளால தாண்டி போக முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி அழுகிறார், உன் புண்ணு ஆறவே மாட்டேங்குது. உன் புண்ணு ஆறாததுனால உன் காயம் எப்படி இருக்குன்னு கேட்ட, கொடூரமா இருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார்கள். எத்தனை பரிதாபம் பாருங்களேன். இது யார் தெரியுமா? இஸ்ரவேல் திருச்சபை, யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததினாலே ஆண்டவர் கல்தேயர்கள், அசீரியர்கள் இவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்த போது இஸ்ரவேல் சபையார் பட்ட காயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காயத்தை கட்டுவார் உனக்கு யாரும் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்துகிறதுக்கு மருந்து இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் தழும்புகளாலே என்ன செய்தீர்கள்? குணமானீர்கள். ஆனா தீர்க்கதரிசி அழுகிறா, உன்னை சொஸ்தப்படுத்துகிறதற்கு மருந்து இல்லை. ஔஷதம் என்றால் மருந்து, மருந்து இல்லை. எத்த பெரிய திருச்சபை! கால்கள் வீங்காமலும் அவர்கள் பாதரட்சைகள் பழையதாய் போகாமலும் அவர்கள் வஸ்திரங்கள் சின்னதாவும் பெருசாவும் போகாம வழி நடத்திப்பட்டு வந்த ஜனங்கள். ஆபிரகாம் புசிக்காத, ஈசாக்கு புசிக்காத, யாக்கோபு புசிக்காத, உத்தமனாய் தேசத்தை காத்த நோவா புசிக்காத மன்னாவினால் போஷிக்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள். இவங்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உனக்கு சொஸ்தப்படுத்த மருந்து இல்லை. எங்க போன சபையே?
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது போதுமானதாக இருக்க, ஏன் அந்த மருந்து நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யாமல் போனது? ஏன் அந்த மருந்து நம்முடைய சரீரத்திற்குள்ளே கிரியை செய்யாமல் போனது? மாதம் மாதம் இயேசுவின் இரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொள்ளுகிறோமே, ஏன் கிறிஸ்துவின் சரீரமும் கிறிஸ்துவின் இரத்தமும் நம்முடைய இரத்தத்தோடு நம்முடைய சரீரத்தோடு இணைந்து அது நமக்கு பலன் தராமல் போகிறதற்கு காரணம் என்ன? என்றைக்காவது யோசித்ததுண்டா? என்னைக்காவது சிந்தித்து இருக்கிறோமா? இவள் யார் தெரியுமா? இந்த சீயோன் குமாரத்தி யார் தெரியுமா? எப்பேற்பட்ட அழகி தெரியுமா? எப்பேற்பட்ட பூரண வடிவம் உள்ளவள் தெரியுமா? இவளை சத்துருவினால் மேற்கொள்ள முடியாது தெரியுமா? இப்படிப்பட்டவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடூரமுள்ளதாயும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சபையே, இவ்வளவு மகிமைக்கு நேராய் அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில இத்தனை பெரிய காயம் வருகிறது சரி, அது ஆறணும்ல. பிரச்சனை வருகிறது சரி, அது முடிஞ்சிடணும்ல. போராட்டம் வருகிறது சரி, மாறி மாறி திகழ் உண்டாக்குற காரியங்கள் வருகிறது சரி, ஆனா அதற்கு ஒரு முடிவு வரணும்ல. நாம் தேவனை அறிஞ்சிருக்கிறோம்ல, எல்லா சாபத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார்ல. ஏன் நம்முடைய புண்ணாராததாயும் நம்முடைய காயம் கொடியதாயும் இருக்கிறது சபையே? ஏன் அது கொடியதாய் இருக்கிறது? சரி, கொடியதாதான் இருக்கட்டுமே, அதுக்கு மருந்து போட்டு ஆற வேண்டாமா? ஜெபம் பண்ணுனா அந்த பிரச்சனைக்கு மாற்றம் வேண்டாமா? உபவாசித்து ஜெபித்தால் அதற்கு ஒரு முடிவு வேண்டாமா? அதற்கு ஒரு ஔஷதம் நமக்கு வேண்டாமா? ஏன் சீயோனுக்கு அப்படி இல்லாமல் போனது? ஏன் சீயோனுக்கு அப்படிப்பட்ட கிருபை கிடைக்காமல் போனது தெரியுமா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 14 அதே 30 13 14 நீங்கள் வாசிப்பீர்களேயானால், உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள், திரளான உன் அக்கிரமங்களின் நிமித்தமும். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். திரளான உன் அக்கிரமங்களின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். இதனாலதான் காயம் ஆறல. ஆண்டவர் சீயோனை பார்த்து, சீயோனுக்கு ஓயாம ஆண்டவர் எச்சரிக்கிறார். சீயோனே, உன்னை சுத்திகரிச்சுக்கோ. திருச்சபையே, உன்னை சுத்திகரிச்சுக்கோ. திருச்சபையே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துக்கோ. பரிசுத்தத்தினுடைய குளைச்சலை இந்த திருச்சபைக்குள்ள கொண்டு வராது. உன் கணவன்கிட்ட கிடைக்கிற எந்த அன்பையும் அந்நியனிடத்துல எதிர்பார்க்காத. கணவனிடத்துல அன்பா இருக்க முடியாது, மனைவியினிடத்துல அன்பா இருக்க முடியாது. அந்நிய ஸ்திரீனிடத்துல, அந்நிய புருஷனிடத்துல அன்பா இருப்பது உனக்கு எப்படி சாத்தியமாகிறது? எப்படி அது நல்லா தெரியுது? அது எப்படி உனக்கு? அது எனக்கு சொல்ல தெரியலையே. அது எப்படி ஆகுதுன்னு கேட்கிறேன். அது எப்படி ஆகுது? பலத்த திரளான அக்கிரமங்களின் நிமித்தமும் உன் பலத்து போன பாவத்தின் நிமித்தமும் ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானுக்கு எங்கேயாவது இரக்கத்தை பார்த்திருக்கிறீங்களா? பிசாசுக்கு இரக்கம்னு ஒன்று இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? பேய்க்கு இரக்கம்ன்றதை என்ன செய்யாது? என்ன செய்யாது? நீ துளி அளவு கூட நீங்க பிசாசுட்ட இரக்கத்தை பார்க்க முடியாது. ஆனா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், முடிவில்லா இரக்கம் என்னிடத்தில் உண்டு என்று சொன்னவர் சொல்லுகிறார், பிசாசு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். ஏன் அவ்வளவு திரளான அக்கிரமம்? சொல்லி சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டேங்கிறியே. இப்படியே உன்னை விட்டுட்டேன்னா உன் ஆத்மா நரகம் போயிருமே. தேவனை தேடாம நீ வாழ்ந்தீனா, தேவனை தேடாமல் போனதினாலே சவுலும் அவனுடைய வீட்டாரும் கில்போவா மலையில வெட்டுண்டு போனது போல நீ வெட்டுண்டு போவாயே. உடன்படிக்கை பெட்டியை சவுலுடைய காலத்தில் தேடாமலே போனதினாலே 61 ஆண்டுகள் சவுல் உடன்படிக்கை பெட்டி தேடப்படாமலே போனதினாலே
கில்போவா மலையிலே சவுலுடைய முழு குடும்பமும் வெட்டுண்டு அழிந்து போனார்களே, நீ அப்படி அழிஞ்சு போயிருவன்னு சொல்லிதான் நானே சத்துருவாய் உனக்கு மாறி உன்னை தண்டிக்கிறேன், உன் புண்ணு ஆறாததாய் மாற்றுகிறேன், நீ என்னிடத்துல திரும்பு என்கிறார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் அங்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீ உன்னை 3:22 சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சபை சொல்லும் போது கர்த்தர் நம்முடைய சீர்கேடுகளை எல்லாம் குணமாக்கவர் அப்போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் இந்த பந்தியின் நாட்களில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அவரிடத்துல திரும்பிடணும், நாம் அவரிடத்துல திரும்பிடணும். திரும்பினா நீர் என்ன தருவீர் ஆண்டவரே? திரும்பினா நீர் எங்களுக்கு என்னப்பா தருவீர்? என் கொடிய காயம் ஆறிடுமா? எனக்கு அது மருந்து கிடைச்சிருமா? எனக்கு அது கட்டுகிறதற்கு என் புண்ணை ஆற்றுகிற ஏற்படுத்துவார் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா தேவனிடத்துல திரும்பும் போது நம்முடைய ஆவியானவர் நம்முடைய காயங்களை எல்லாம் கட்டி அவர் சுகமாக்குகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கொடிய காயத்தை கூட என்னால் மாற்ற முடியும். எப்படி தெரியுமா? நீங்கள் தேவனிடத்தில் திரும்பினால். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் அதுல 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், விசாரிப்பற்ற அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, ஆமே. உன் பொண்ணு ரொம்ப கொடியதுதான், உனக்கு நடந்த பிரச்சனை ரொம்ப கொடியதுதான். அநேகர் எள்ளி நகையாடுற மாதிரி தான் இருக்கு. தலையை துளுக்கி துளுக்கி பேசுறாங்க. என்ன மாறி மாறி இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை? இவங்க என்ன அப்படி, இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இவங்களுக்கு இப்படி நடக்குது? ஆண்டவரை தானே தேடினாங்க, இப்படி போனாங்களே, அப்படி போனாங்களே, அதை செஞ்சாங்களே, இதை செஞ்சாங்களே, ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு போனாங்களே. ஆனா இந்த மலை அப்படின்ற ஒரு செய்தி கொடுக்கும்போது தேவனுடைய பிள்ளையை கொண்டு ஆவியானவர் பேசினார் பார்த்தீங்களா? மலைக்குள்ள போனதுதான் தெரியும், ஆனா அவன் கெபிக்குள்ள ஒதுங்கினான்னு என்ன செய்யாது. அதே தான் நம்ம கதையும். நம்ம வந்தது உண்மைதான், இந்த கண்மலையை அண்டிக் கொள்ளும்படி நானும் நீங்களும் ஓடி வந்தது உண்மைதான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டாலும், தேசம் சொல்லுதா, குடும்பம் சொல்லுதா, கிராமம் சொல்லுதா, மாமி சொல்றாளா, மருமக சொல்றாளா, பெத்த பிள்ளை சொல்லுதா, தகப்பன் சொல்றானா, தாய் சொல்றாங்களா, யார் சொன்னாலும் நீ விசாரிப்பற்றவள். நீ ராசியே இல்லாத புஷ்பா கூட படிக்கிற ஒரு காலேஜ் பிள்ளை அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்களா, ஐயையோ நீ வீட்டுக்கு வராத, நீ பிறந்ததுலேருந்து பிறந்த போது நாங்கள் சோசியம் பார்த்தோமா, ஜாதகம் பார்த்தோமா, அந்த ஜாதகத்தில் உன் மக புருஷ வீட்டுக்கு போனாதான் ஆசீர்வாதமா இருப்பா, உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன் புருஷனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அதனால இந்த பிள்ளைய அந்த வீட்டிலேயே என்ன செய்யறது இல்லையா, வைக்கவே மாட்டாங்க. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒருவேளை இது ராசி இல்லா, உனக்கு ஒரு ராசியே இல்லாதவனி, உனக்கு நீ வந்ததுலேருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, நிறைய காரியங்கள் சொல்லலாம், எனக்கு சொல்ல தெரில. அப்படி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் வாழுகிற வாழ்க்கையை உண்மையாய் உத்தமத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் சீர்கட்டு போன பிள்ளைகளாய் இருந்தாலும், நான் இயேசுவையும் கும்பிடுவேன், எங்கள் ஊரில் இருக்கிற இதையும் கும்பிடுவேன், நான் ஸ்டேட்டஸ் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்னு ஸ்டேட்டஸும் வைப்பேன், சினிமாவையும் வைப்பேன், நல்லா நான் பரிசுத்தத்தோடு இருக்கிற மாதிரியும் பரிசுத்தமாக இருப்பேன், போகிற இடத்துல அசுத்தத்துக்கு என் கால்களை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்ற சீர்கட்ட பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், இன்றைக்கு இந்த சீர்கேடை விட்டு நீங்கள் திரும்பி பாருங்கள். கர்த்தருடைய வேதம் அப்படிப்பட்டவர்களை
பார்த்து தான் சொல்லுகிறது, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கொடிய காயம் எப்படி மாறும்? ரொம்ப கொடிய காயத்தோடு இருக்கிறேன், அடி மேல அடி விழுது ஏசப்பா, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை அறிந்த பிள்ளைகள் மேலே மிஞ்சின பாரம் ஒன்றையும் சுமத்தாதவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்னு சொல்லி சபையே, நீ ஆண்டவர்கிட்ட மட்டும் திரும்பீர். உயர்வோ தாழ்வோ, பசியோ பட்டினியோ, எதுவா இருந்தால் ஆண்டவரை மாத்திர உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு இந்த வசனம் அப்படி பிடித்தமான வசனம். ஏன் தெரியுமா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, என் வாலிப நாட்களில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் தான் என் வீட்டில் கடைசி பொண்ணு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. நான் மட்டும் வீட்டில் அப்போ நான் படிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக நான் நிறையா நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்னங்க, இன்னைக்கெல்லாம் நிறையா ஃப்ரீனஸ் கிடச்சிருக்கு சபைகளுக்கு போகிறதுக்கு. நான் வாழ்ந்த பகுதியில் அன்னைக்கு அப்படிலாம் இல்லை. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இன்னைக்கு போகணும் அப்படின்னா 3 பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி ஓடி போவோம். இங்கே பஸ் ஏறணும்னு யாராவது பார்த்து சொல்லிடுவாங்கன்னு இன்னொரு பஸ் ஸ்டாண்ட், எங்கள் ஊரில் 4 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. 4 பஸ் ஸ்டாண்டுக்கும் தண்டவாளம், எங்கள் வீட்டுக்கு முன்பகுதி தண்டவாளத்து வெளியே அங்கே இங்கே ஓடி ஓடி போவோம். வீட்டில் பைபிள் வாசிக்க முடியாது. ஏன் அவ்வளோ கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் என்னுடைய அண்ணனுடைய கையின் கீழே நல்ல அண்ணன். அதுவும் நினைக்கல, நம்ம தங்கச்சி கல்யாண வயசில் இப்படி சபைக்கு போனால் அவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அண்ணன் யோசிப்பார்ல. நான் சபைக்கு போனதுனால என் குருத்தெலும்பு என் காதில் தெரிச்சிருக்கு, அடிச்ச அடியில். ஒரு நாள் எங்கள் வீட்டில் கிச்சன் இப்படி இருக்கும், இப்படி ஒரு ரூம் இருக்கும், அதில் தான் நான் இருப்பேன். அந்த கிச்சனுக்கு இப்படி கிச்சன் ஒரு வாசல், இப்படி ஒரு வாசல், இப்படி ஒரு ஒரு இது இருக்கும், நேர் வாசல். நான் வேதத்தை வாசித்து எனக்கு கண்ணீர் அடக்கம் இல்லை, காது வலிக்குது, காதெல்லாம் வீங்கிட்டு நான் இந்த வேதத்தை, அன்னைக்கு கரண்ட் இல்லை, அதனால் நம்ம சிமிலி விளக்கு, இப்படி பெரிய விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விளக்கை பகலில் இப்படி லேசாக இது திருவி வச்சுட்டு நான் இந்த எரேமியா புஸ்தகம் 30வது அதிகாரம் அதை நான் வாசித்து கொண்டு வந்தபோது என் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்து, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்ற வாக்கு கொடுத்த அதே வாரத்தில் தானே என்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டு எனக்கு திருமணத்தை ஆண்டவர் முடித்து வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பொய் சொல்வார் நினைக்கிறீங்களா? நீ படுற அங்கலாய்ப்பை பார்த்து உன் ஆண்டவர் ஒதுங்கிக் கொள்ளுவார் நினைக்கிறீங்களா? உன் புண்ணு ஆறாததா இருக்கு, சீ நாறுது அப்படின்னு சொல்லிட்டு உன் ஆண்டவர் ஒதுங்கி போவார் நினைக்கிறீங்களா? நோ, நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ எப்படியாவது என்னிடத்துல திரும்பிட மாட்டியா? முழு உள்ளத்தோடு என்னிடத்துல வந்துட மாட்டியா? நான் உன் மேல வச்சிருக்கிற திட்டம், உன் மேல வச்சிருக்கிற தீர்மானம், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற தரிசனம் மிக பெரியது. அந்த தரிசனத்துக்கு இடையில வருகிற சின்ன சின்ன அக்கிரமங்கள், சின்ன சின்ன இச்சைகள், சின்ன சின்ன பாவங்கள், இது எல்லாம் என்னை பிரிச்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் தண்டிக்காமல் ஏதோ சிறு சிறு தண்டனைகளை கொடுத்து நம்மை உருவாக்கி இறுதியில் ஆண்டவர் நம்மை எப்படி கொண்டு வருகிறார் என்றால், விசாரிப்பற்ற சீயோனாய் அல்ல, தள்ளுண்ட சீயோனாய் அல்ல, ஆரோக்கியம் பெற்ற சீயோனாய், காயங்கள் ஆறப்பட்ட சீயோனாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான சீயோன் குமாரனாய், குமாரத்தியாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த அவர் போதுமானவர். எப்பொழுது தெரியுமா? நானும் நீங்களும் தேவனிடத்தில் திரும்பணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காயத்தை தியானித்து நாம் ஜெபித்து முடித்து விடலாம். காயமே கொடூரம், அதில் வேற கொடிய காயம், அதை விட கொடூரம். இன்னொரு காயம் பைபிள்ல இருக்கு.
பெரிய காயம். அப்படி அது எப்படியா அந்த காயம்? நீங்கள் எடுத்து வாசியுங்கள். புலம்பலுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரியதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார்? ஆமென். ஆண்டவரே கேள்வி கேட்கிறார். உன் காயம் சமுத்திரத்தை போல. அப்பா, நம்ம படிச்சிருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், இந்த பூமியினுடைய ஒரு பங்கு தான் என்னது? நிலம். மூன்றுல ஒரு பங்கு நிலம், மற்றதெல்லாம் என்னது? கடல். அப்படின்னா பாருங்களேன், காயம் எப்படி இருக்கா? சமுத்திரத்தை விட பெரியதா இருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார்? இந்த சூழ்நிலையோட வந்திருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையோட வந்திருக்கிறீங்களா? சின்ன வயசுலயே வீட்டுக்காரரை இழந்துட்டேங்க. பிள்ளைங்களை பசியும் பட்டினியுமா என் வயிறை காய வச்சு என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு என் பிள்ளைங்க, என் வீட்டுக்கு வந்த மருமக என்னை ரொம்ப அவலட்சணமா பேசுதுங்க. நான் ஏழை வீட்டில இருந்து வந்தேங்க, இப்ப என் வாழ வந்த வீட்டில் பசி இல்லாம கஞ்சி கொடுக்குறேங்க. என் மாமியா என்னை நிந்திச்சு பேசுறாங்க. உணவே எனக்கு கசப்பா இருக்குதுங்க. என் காயம் சமுத்திரத்துல இருக்கிற சமுத்திரத்தை மாதிரி ரொம்ப பெருசா இருக்குங்க. நான் எப்படியாவது சுகமாயிரணும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நான் வெளியே வந்துடணும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து யாராவது எனக்கு விடுதலை கொடுப்பாங்களான்னு நினைக்கிறேன். யார் விடுதலையாக்குவாங்கன்னு வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இவ்வளவு பெரிய காயம் இந்த சீயோனுக்கு? சீயோன் எப்படிப்பட்டவள் தெரியுமா? சீயோனை கண்டா தெற்கட்டு திசைகளிலும் இருக்கிற ராஜாக்களே நடுங்குவாங்களாம். ஏன்னா சீயோனை சுற்றிலும் பர்வதங்கள் சூழ்ந்திருக்கிறதை போல கர்த்தர் அவர்களை சுற்றி சூழ்ந்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்த சீயோனுடைய காயம் சமுத்திரத்தை விட பெருசா இருக்குதாம். ஏன் தெரியுமா சீயோனுக்கு அப்படி ஒரு காயம் வந்தது? எடுத்து வாசித்து பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். இதாங்க வாழ்ந்த தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்குள்ள களி கூர்ந்திருந்த பிள்ளை. கர்த்தர் சீயோனுடைய பர்வதத்தை சுற்றி இருந்ததை போல இருந்த தேவனுடைய பிள்ளைகள் ஏன் அவருடைய காயம் கடலை விட பெருசாகுச்சு அப்படின்னா, இருதயம் மேட்டிமையானதினாலே கர்த்தரை மறந்ததுதான் காரணம். பணிந்து போக வேண்டிய இடத்துல பணிந்து போகாமலும், குனிந்து போக வேண்டிய இடத்துல குனிந்து போகாமலும், தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டிய இடத்துல தேவனுடைய நாமத்தை உயர்த்தாமலும், தேவன் சொல்லுகிற சொல்லுக்கு கீழ்ப்படியாமலும் போனதினாலே சீயோனுடைய நிலைமை எப்படி ஆயிற்று அப்படின்னா, திருப்தியானார்கள். முதல்ல பார்த்த பார்த்தீங்களா, காயத்தினுடைய ஆரம்பமே எங்கதான்? திருப்தியான போது கர்த்தரை மறந்ததுதான் காயமே வந்தது. இருதயம் மேட்டிமையாகினதுனாலே கர்த்தர் அவர்களை மறந்து போனார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப என்னங்க செய்யணும்? அதுக்கு
மெய்யாகவே என் காயம் சமுத்திரம் போல பெருசாக தான் இருக்குது. என் குடும்ப பிரச்சனை அப்படி தான் இருக்குது. என் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. எனக்கு ஒரு விடுதலை வேணும். நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். யோபு சொன்னதை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் காயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எடுத்து வாசித்து பாருங்கள். 14வது அதிகாரம் அல்ல 14வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கீட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சீர்கெட்ட பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்துல திரும்பினதினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் சீர்கேடுகள் எல்லாம் குணமாக்குகிறேன், உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். சத்துரு வெட்டுகிற வண்ணமா நான் உன்னை வெட்டி உன்னை உன்னை குலைத்து போட்டதினால் நான் உன்னை வெறுத்துட்டேன்னு நினைக்கிறியா? கர்த்தர் என்ன மறந்துட்டாருன்னு நினைக்கிறியா? நான் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல, அப்படிப்பட்ட தகப்பன் அல்ல. நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய பிள்ளை. நான் உனக்கு சொல்றேன், நான் உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன், உன்னை மனப்பூர்வமாய் நேசிக்கிறேன். உன் மேல இருந்த என் கோபம் என்னை விட்டு, என்னிடத்தில் இருந்த கோபம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஏன் இந்த கோபம் நீங்கினது தெரியுமா சபையே? இந்த சமுத்திரம் போல் இருந்த இந்த காயம் நமக்கு ஏன் ஆறினது தெரியுமா? நீங்கள் மத்தேயுனுடைய புஸ்தகம் வேகமாக எடுத்துக்கொள்ளலாம், நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். மத்தேயுனுடைய புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், அதுல 26 30 வரை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆமே, நல்லா கவனிங்க. ஏன் தெரியுமா நம்முடைய காயம் மாறுச்சு? ஏன் தெரியுமா நம்முடைய பெரிய காயம், குணமே ஆகாதுன்னு சொன்ன காயம் ஏன் தெரியுமா ஆறுச்சு? சமுத்திரம் போல பெருசா இருந்த காயம் ஏன் தெரியுமா ஆறுச்சு? நம்முடைய இயேசு நமக்காக சிலுவையில் வாரினால் அடிக்கப்பட்டு, அடுத்த வசனம், போர் சேவகர்கள் அரண்மனைக்கு கொண்டு போய் எல்லாரையும் கூடி வர செய்து, அடுத்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, நல்லா கவனிங்க, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரிகாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாங்கின நாம் காயம், பெரிய காயம், கொடிய காயம், இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமானது அல்ல. இது நிலையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது அல்ல. ஏனென்றால் காயத்தினுடைய வேதனைகளை அறிந்தவரை அப்பா பிதாவே என்று நானும் நீங்களும் கூப்பிடுகிறதினாலே அவர் நம்மை மனப்பூர்வமாய் நேசித்து நம்முடைய காயங்களை ஆற்றி நம்மை குணமாக்கும்படியாகவே தேவன் அவரை அடிப்பதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், அவர் நமக்காக பரிகாசம் பண்ணப்பட்டார், அவர் நமக்காக துப்பப்பட்டார், அவர் நமக்காக நிந்திக்கப்பட்டார். அதனாலதான் பேதுரு எழுதும் போது ஏசாயா 53:5 இங்கே பதில் கொடுக்கிறார். 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், அதுல 24 25 வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து, நன்றாய் கவனியுங்கள், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கன் சொன்னார், நாம் குணமாகிறோம்.
ஃபியூச்சர் டென்ஸ், அது இனிதான் நடக்கும். ஆனா பேதுரு சொல்லுகிறார் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட், இப்பவே நீங்கள் குணமானீர்கள். ஏன் 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 தெரியுமா? நமக்காக நம்முடைய ஆண்டவர், நம் பாவங்களுக்காக அவர் செத்து நீதிக்கு நாம் பிழைத்திருக்கும்படி அவருடைய சரீரத்தில் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அடுத்த வசனம், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. காயங்களும் தழும்புகளும் உங்களை எங்க கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமாயிருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரிடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதினால் உங்க காயம் பெருசா இருந்தா என்ன, கொடியதா இருந்தா என்ன, சமுத்திரம் போல் இருந்தால் என்ன, அவருடைய தழும்புகளாலே குணமாக்க அவருடைய இரத்தமும் சரீரமும் இந்த இடத்துல வைக்கப்பட போகிறது. அதை கனம் பண்ணத்தக்கதாய், அதை மதிக்கத்தக்கதாய், அந்த இரத்தத்தை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கும்படியாய் முழங்கால் படியிட போகிறோம். முழங்கால் படியிட போகிறோம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம்.